ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. என்கிட்ட அடிக்கடி திரும்ப கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம். அது என்ன அப்படின்னா, அக்கா ஆஃபர் எப்போ போடுவீங்க, தங்கச்சி எப்போ ஆஃபர் போடுவீங்க, எப்பப்பா ஆஃபர் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய குரூப்பில் வாய்ஸ் போட்டு நேற்று யூடியூப் சேனல்லே நான் சொல்லியிருந்தேன். அதுலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டர் வந்துட்டே இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் வந்திருந்தது. சரி, ஓகே, இதை நம்ம இந்த லாங் வீடியோவில் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோவை நான் பாஸ் பண்ணல. அதனால தான் இந்த வீடியோ. ஏன்னா நேற்றே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணாதான் நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் பாட்டுக்கு பொதுவாக இந்த இதில் விளாகில் சொல்லி விட்டுட்டீங்க. நாங்கள் கவனிச்சோம், ஓகே, சில பேர் கவனிக்காமையும் இருப்பாங்க, ஆனால் ஆஃபர் எதிர்பார்ப்பாங்களா, நீங்கள் மொத்தமாக இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஸோ இந்த வீடியோ. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பொருள் ஆஃபரில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் ஹேர் ஆயில் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது. குக்கிங் ஆயிலும் இல்லை. ஆமாம், குக்கிங் ஆயிலும் இந்த ஆஃபரில் கிடையாது. என்னென்ன ஆஃபரில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். டேண்ட்ரஃப். ஸோ ஒவ்வொரு பொருளை சொல்லும்போது அதை பற்றி ஒரு சில ரிவ்யூ மட்டும் நான் சொல்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால இந்த விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா வர ரிவ்யூவை நீங்கள் ஒன்று ரெண்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ எங்களுக்கும் தெரியும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறதை விட நீங்கள் இதுலேயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அடுத்தடுத்த வ்ளாகில் நான் ஒவ்வொரு ரிவ்யூ ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவசரமாக வேலை பார்க்குறோம், அதனால தான் எதை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ டேண்ட்ரஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு குறையாத டேண்ட்ரஃப் இந்த டேண்ட்ரஃப் ஆயில் மூலியமாக சரியாயிடுச்சு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். எப்படிப்பட்ட டேண்ட்ரஃபாக இருந்தாலும் ஸ்கேல்பில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது அந்த கெமிக்கல் டை அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேல்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஸ்கேல்ப் சோரியாசஸ், இந்த மாதிரி ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட எப்படி டேண்ட்ரஃப் அரிப்பு இருந்தாலுமே இந்த டேண்ட்ரஃப் ஆயில் நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பரான ரிசல்ட் தெரியுது. அடுத்து நம்மளுடைய ஸ்கின் ஆயில் ஒரே விஷயத்தில் சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா எல்லா விதமான ஸ்கின் பிரச்சனைக்குமே இந்த ஸ்கின் ஆயில் போடுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மட்டும் நான் கொடுத்தது, அதாவது நார்மலாக ஒரு பித்த வெடிப்பில் ஆரம்பித்து ஸ்கின் அலர்ஜியில் ஆரம்பித்து சோரியாசஸ் வரைக்கும் இந்த ஸ்கின் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த வார்த்தைகளை கேட்டே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நிறைய பிரச்சனைக்கு இந்த ஸ்கின் ஆயில் யூஸ் பண்ணி எல்லாருக்குமே எந்தெந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணாங்களோ சூப்பர் ரிசல்ட். ஒரு சிஸ்டர்லாம் சொல்லுவாங்க, வெயிலில் போனாவே அரிக்கும், அதனாலேயே நான் வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களே நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வாங்கினேன். ஆனால் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மிராக்கிளாக இருக்குது, என்னுடைய ஸ்கின் அலர்ஜி எல்லாமே சரியாயிடுச்சு, தைரியமாக வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி. குளிர்காலத்தில் வர அலர்ஜிக்கும் உங்களுக்கு இது செட் ஆகும். காலில் பித்த வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் போடலாம். கவரிங், நம்ம இப்போல்லாம் நிறைய கவரிங் ஜுவல்லரி யூஸ் பண்ணுறோம். அது ஒரு சிலருக்கு செட் ஆகுது, ஒரு சிலர் கொஞ்ச நேரம் போட்டாலே அரிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஸ்கின் அலர்ஜி அரிப்பு இருந்தாலும். ஒரு குழந்தைக்கெல்லாம் சொன்னாங்களா 15 வயசு ஆகும்போது இந்த விஷயம் சரியாக ஆரம்பிக்கும்னு. பட் இந்த ஸ்கின் ஆயில் போட்டு அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரச்சனை அவங்களுக்கு இப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோ சீரமும் ஃபேஸ் பேக்கும் காம்போவாக இருக்குது. இந்த க்ளோ சீரம்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்கின் இப்படி மாறுமான்னு நான் நினச்சேன், ஆனால் இந்த க்ளோ சீரம் போட்டதுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிலில் இருக்கிற அந்த ஸ்கின் டேன் ஆகிடுதுல்ல, அதை உங்களுக்கு சரி பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கும் இதுவும் க்ளோ சீரமும் பார்த்தீங்கன்னா காம்போவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபேஸ்க்கு சுத்தமாக சோப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டுமே ஃபேஸில் போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ளோ சீரம் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க 2 வேளையுமே யூஸ் பண்ணலாம். நைட்டெல்லாம் கூட அப்படியே விட்டுடலாம். நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணாவே போதும். நம்மளோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் சேஞ்சஸ் தெரியும் நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணும்போது. ஸோ ஃபேஸ் பேக்கும் காம்போவாக இந்த க்ளோ சீரமோடு வருது. உங்களுக்கு இந்த ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளி, பிம்பிள் மார்க்கு, சில பேருக்கு ஸ்கின்னு டேன் ஆகிட்டு அங்கங்கே பேட்சாக கருப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இது ரெண்டுமே நம்மளுக்கு சரி பண்ணும். இந்த க்ளோ சீரம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாடி மசாஜ் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். என்னென்னவோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னொன்று, நான் இப்போ சொல்கிற ப்ராடக்ட் எல்லாமே 100% நேச்சுரல். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு பாடி மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணலாம், குளிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே இது ஒன்றே போதும் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்து மாவு. இதை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே சொல்லி சத்து மாவு பார்த்தீங்கன்னா பெருகி போச்சு நிறைய பேருக்கு. என்னென்னா 9 மாதத்தில் குழந்தைக்கு கொடுத்தாலுமே அந்த குழந்தை டேஸ்ட்டை விரும்பி சாப்பிட்றாங்க. 60 வயசில் இருக்கிற அம்மாவும் சொல்லிட்டாங்க, உங்கள் சத்து மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, என் பிள்ளையே சொன்னாங்கப்பா உங்கள் சத்து மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு.
ஸோ சத்து மாவு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோடைய ரிவ்யூவும் ஒரு சிஸ்டர் சொல்லி நான் அதை அப்போ ஷேர் பண்ணேன். அடுத்து நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ண மறந்துட்டேன். நம்ம குரூப்பில் தான் எப்போவுமே நம்ம டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கால்சியம் அண்ட் அயன் பவுடர். இது பார்த்திங்கன்னா பீரியட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த பீரியட் பிரச்சனையை சரி பண்ணும். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா, ரீசெண்டாக சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து பீரியட் ப்ராப்ளம் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினச்சோம். அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த கால்சியம் பவுடர் பற்றி நீங்கள் சொன்ன விதத்தை பார்த்துட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாட்டி யூஸ் பண்ணும்போது அடுத்த மாதத்துலேருந்து பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு ஒழுங்காக, இப்போ வரைக்கும் ஒழுங்காக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படி சொல்லி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. நாள் முழுக்க வந்து நம்ம ஏதோ ஒன்று எனர்ஜியாக நம்ம இருக்கோம் சுறுசுறுப்பாக அப்படின்னு. ஏன் அந்த ஃபீல் இதை குடிக்கும் போது கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு இது ரத்த சோகை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டயர்டாக சோர்வாக இருக்கும். கால்சியம் குறைபாடு இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை சரி பண்ணியாச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியாக ஆகிடுவோம், வேறு லெவல் எனர்ஜி வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர். வெளிநாட்டுக்கு போகிற பொருள் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்மளோடது வந்து இந்த எப்போவுமே மினிமம் 5 கிலோ அப்படின்றத நம்ம அனுப்புவோம். அதில் அதிகமாக இருக்கிறது இந்த கால்சியம் பவுட்ரு, அடுத்து இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகமாக இருக்கும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிலோக்கு மேலே போனாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மற்ற பவுடர் ஐட்டமும் நம்மக்கிட்ட வந்து கிலோ கணக்கில் வாங்கிப்பாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 2 கிலோ அப்படிலாம் போகும், 3 கிலோ வரைக்கும் போயிருக்கு. என்னென்னா நம்மளுக்கு இந்த கிளைமேட்னால வந்து இருமல், சளி வர்றது, சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் எந்த கிளைமேட்னாலும் சரி ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரியே இருமிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க, தும்மிக்கிட்டு அந்த மாதிரி. அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப சூப்பர். இதை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். ஸோ அது மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர். ஆமாம், வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்டான்ற மாதிரி இந்த அம்மா சுத்துன்னு இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சுக்கிட்டு போவோம். எதுக்கு அப்படின்னா இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நம்ம ஃபஸ்ட்டு குடிக்கிற ட்ரிங்க். காலையில் தண்ணி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறோம். அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காலையில் என்ன சாப்பிட்றது, நைட்டு என்ன சாப்பிட்றது வெயிட் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும்ல. இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து நம்ம காலையில் எடுத்துக்கணும், நைட் எடுத்துக்கணும். ஃபுட்டுக்கு பதில் ஃபுட் எடுத்துக்காமல் இதை எடுத்துக்கணும். கஞ்சியோ இல்லை சூப்போ நம்ம அதை வச்சு குடிச்சிக்கலாம். இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, நைட்டுக்கு டின்னருக்கு அப்புறம். இதை வந்து ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அந்த வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி அவங்கெல்லாம் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 12 கிலோ சிஸ்டர் ஒருத்தவங்க குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது அவங்க பொண்ணு சொல்லியிருந்தாங்க, இப்படி எங்கள் அம்மாவுக்கு வந்து வெயிட் குறைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி 7 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. 2 மாதத்தில் ஒரு சிஸ்டர் வந்து 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயிட் லாஸும் பார்த்தீங்கன்னா அந்த எடை வந்து மாறுது. ஆனால் எல்லாருக்குமே சூப்பரான வெயிட் லாஸ் இருக்குது. என்கிட்ட ஒரு சிஸ்டர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அதையும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் காலையில் எடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு, ஈவினிங் பார்த்தீங்கன்னா டீ காஃபியெல்லாம் எடுக்காமல் நம்மளுடைய கால்சியம் பவுட்ரு அதை வந்து ட்ரிங்காக எடுத்துக்கிறாங்க. டின்னருக்கு வந்து ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பவுட்ரு, அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவருக்கு அப்புறமா நம்மளுடைய சூப்பர் ஃபாஸ்ட். இந்த மாதிரி எடுக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோப்புக்காரணம் 1 தான் போடுவாங்களாம். ஆனால் இப்போ நான் 10 தோப்புக்காரணம் போடுறேன், அந்த அளவுக்கு எனக்கு வந்து மூட்டு வலி கிடையாது ஃபஸ்ட்டு. இன்னொன்று இந்த வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், இது எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்து ரொம்ப லேசாக இருக்குது உடம்பு, எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டே கேட்குறாரு, என்னம்மா உட்காந்துட்டு டப்புன்னு எந்திரிக்கிறியம்மா இப்போல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து எதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நானே இதை பற்றி இந்த பெனிஃபிட் எல்லாமே சொன்னவங்கள்தான் நான் சொல்கிறேன். அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள். இப்போ எனக்கே ஆசை இருக்குது, இது நல்ல பொருள், இது எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இதை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு பொருளுடைய பெனிஃபிட் தெரிஞ்சால் தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணும்போதே சொல்லுவீங்க, அக்கா நீங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கால் பண்ணி அட்டன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் மூலிமா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் மெசேஜ் மூலிமா பதில் சொல்கிறதுக்கும், நீங்கள் ஃபோனில் என்கிட்ட பேசும்போது தெளிவாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. என்ன கேள்வியாக இருந்தாலும் ஃபோனில் நீங்கள் தெளிவாக கேட்கும்போது நான் அதுக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியும். மெசேஜில் எவ்வளோ தூரம் தான் நம்ம தெளிவாக பேச முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நானும் டக்குன்னு அட்டன் பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் ஃபோன் பிஸின்னு வரும், திருப்பி நானே அவங்களுக்கு கூப்பிட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஆனால் காலையில் ஒரு 9:30 மணிலேருந்து ஒரு 10 மணிலேருந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 9 மணிக்கு முன்னாடி வரைக்கும் கூட கால் பண்ணலாம் காலையில். அந்த 9 to 9:30 பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வரதுக்கு பைக்கில் வந்துக்கிட்டு இருப்போம். அதுக்காக தான், ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய கால் வரும்.
திருப்பி வந்து நான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் அடிச்சுட்டு இருப்பேன். அதனால் அதே மாதிரி நைட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் இவங்க ஆன்லைனில் தான்டா இருக்காங்க, இப்போ ஃபோன் அடிப்போன்னு சொல்லி கூட ஃபோன் பண்ணுறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இப்போ சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஊர் எது, ஹை மெசேஜ் இந்த மாதிரி போட்டாலுமே நம்ம வந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும், அதாவது ப்ராடக்ட் எல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் லிங்க்கு, காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஆஃபர் போட்டுருக்கோம். 29th வரைக்கும். ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்குன்னு நான் சொல்லலையே, இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு ஆஃபர். 4 days, 3 days வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது. ஆயில் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணி தான் உங்கள் கைக்கு வரும். க்ளோ சீரம் கூட நம்ம சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணாதான் அது அப்படி ஒரு தங்க மாதிரி மின்னும். ஸோ அதனால் வந்து என்ன பொருள் வேணாலும் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.